நந்தினியும் சூர்யாவும் சேர்ந்து நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கா போட்டு தெரிவிச்சிருங்க. அர்ச்சனா வாழ விட மாட்டாங்க போல இருக்குங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நகையை அவங்க தான் ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த திருடங்களை கூப்பிட்டு விஷம் கலந்து கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிடுறாங்களா. பட் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கணும் நந்தினின்றதை தெரியாம போயிடுச்சு போல. அவங்க கிட்டே வேலையை காமிச்சு அவங்க அமைதியா இருப்பாங்களா. அவங்க டைரக்டா சூர்யா கிட்ட வந்து பார்க்கறதுக்காக வந்த உடனே 25 லட்சம் பார்த்தீங்கன்னா லஞ்சமா வாங்கிட்டு போயிட்டாங்க இந்த இடத்த விட்டுட்டு. பட் என்ன இருந்தாலும் நம்ம நந்தினி அடையாளம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நந்தினி என்னை கடத்தினது அவங்க தான் அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா க்ளீனாக சொல்லிட்டாங்க நம்ம சூர்யா கிட்ட அவங்களே உண்மையை சொல்லத்துக்கு தான் வந்தாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட அர்ச்சனா வேற வழியே இல்லாமல் 25 லட்சத்தை கொடுத்து அவங்கள அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு விஷப்பூச்சி தாங்க. ரேணுகா பார்த்துட்டு நந்தினிக்கு சொன்னதுனால தான் நந்தினி உடனே கால் பண்ணி அவங்கள போக சொன்னாங்க. இப்போ எல்லாத்துக்குமே காரணம் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ரேணுகா தான். ரேணுகா வீட்டில் இருக்கிறதுனால தான் வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியுது. வீட்டில் வந்து திருடு போகணும், திருடு போகக்கூடாது, எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கிற ரேணுகாவுக்கு கண்டிப்பாக வந்து கொஞ்ச நாளுக்குள்ளேயே நம்ம நந்தினிக்கு சந்தேகம் வந்துட போகுது. ஏன்னா நம்மளை தவிர வேறு யாரும் மருந்து கலந்து கொடுக்குற அளவுக்கு கிச்சன் ரூமுக்கு வர்றதில்ல. யார் இந்த மருந்தை கலந்து கொடுத்துருப்பா, யார் நாம் 2 பேரும் ஹனிமூனுக்கு போகணுன்ற விஷயத்த சொல்லியிருப்பா அப்படின்ற எல்லா டவுட்டுமே பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கும் இருக்குது, நந்தினிக்கும் இருக்குது. பட் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அது வெளியே வரும்போது ரேணுகா கண்டிப்பாக வந்து மாட்டிக்க போகிறாங்க சூர்யா கிட்டேயும். இப்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் வாரிசை வந்து நீ தான் பெற்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா நம்ம மாதவி கிட்ட அர்ச்சனா அம்மா, இது சுந்தரவல்லி அம்மா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் வந்து இருக்காங்க. தயவு செஞ்சு சொல்றேன், அவன் மட்டும் நம்ம குடும்பத்தோட வாரிசை சுமக்க கூடாது. ஃபர்ஸ்ட் நீ தான் சுமக்கணும், நீ தான் பெத்து கொடுக்கணும்ன்ற விஷயத்தை பார்த்தா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த திருடங்க இப்போ இங்க எப்படி எதுக்காக வந்தாங்க, என்ன காரணமா இருக்கும், அப்படியோ அவ்வளோ ஓப்பன்ல இந்த டைமுக்கு வராங்களே, அவங்க தான் எனக்கு திருடினாங்கன்னு தெரிஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுட்ல இருக்காங்க நந்தினி கூட சேர்ந்து சூர்யாவும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் இதுக்கு மேலே விடக்கூடாது, இந்த விஷயத்த கண்டிப்பா வந்து அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கன்னு பார்த்தீங்கன்னா மும்முரமாக தேடிட்டு இருக்காரு. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த வரைக்கும் பாய்.